பாட்டெலாம் சூப்பராக இருக்கு ப்ரோ. நீங்கள் தான் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் கேட்டுட்ருக்கேன். இட்ஸ் டேம் நைஸ். இந்த ஃபஸ்ட்டு 2 நாள் இந்த படம் ஃபஸ்ட் ஆக்சுவலாக அந்த படம் கேட்கும் போதே எனக்கு கேரக்டர் ஆப் தான் சொன்னாங்க டேரக்டர் சார். எனக்கு ஃபுல் ஸ்கிரிப்டும் தெரியாது. கேரக்டர் ஆப் கேட்ட உடனே சரி ஓகே சார் இது பண்ணலாம், இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற படமாக இருக்கும் நான் நம்புகிறேன்னு சொல்லிட்டு இந்த படம் ஆரம்பித்தோம். ஃபர்ஸ்ட் 2 days ஃபஸ்ட்டு ஹீரோ யாருன்னு கேட்டேன். கைலானந்தி மேம் அப்படின்னாங்க. ஆஹா இவங்களோட பண்ணணுமா, அவங்கள பெரிய ஆர்டிஸ்ட்டு, நம்ம 13 வருஷம் நான் கேப் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் இவங்களோட ஒரு படம் பண்ண போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஸ்லைட் பயம் இருந்தது. பட் ஃபர்ஸ்ட் 2 days கொஞ்சம் அது தாண்டி 3rd day ஒர்க் பண்ணும்போது எவ்ரி திங் சேஞ்ச். ஏன்னா அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக ஒர்க் பண்ணாங்க. இட் இஸ் ஸோ கம்ஃபர்டபுள் ஒர்க்கிங் வித் ஹர். ஸோ தேங்க்யூ கைல் மேம் ஃபார் பீங் சச் அ வண்டர்ஃபுல் கோஸ்டர் அண்ட் ஷிவன் மேம் ஆல்சோ. படம் ஷூட் பண்ணும்போது கார் மேலே 2 கேமரா லைட்டு அந்த ஷேட்லாம் போட்டு ஸ்ட்ரெயிட் ரோடும் இல்லை. நம்ம ஷூட் பண்ண மேஜர் போர்ஷன் வந்து மூணார் ஹில்ஸு அந்த மாதிரி தான் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ரோடு வந்து கர்வாகவும் மேலே போவோம் கீழே போவோம். ஸோ இட் வாஸ் அ வெரி பிக் சேலஞ்ச் ஃபார் மீ டு டிரைவ் தி கார், டைலாக்ஸ் பார்க்கணும், மேடமோட ரியாக்ஷன்ஸை பார்க்கணும். அண்ட் இன்னொன்று வந்து டைலாக்ஸ் வந்து சின்ன சின்ன டைலாகும் இல்லை, எல்லா டைலாகும் பேராகிராஃபாக டைரக்டர்ஸ். அண்ட் அது என்கிட்ட ரொம்ப பேஷண்ட்டாக என்கிட்ட சொல்லி கொடுத்த கோ டைரக்டர் விக்ரம் சாருக்கு ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ சார். 13 வருஷம் கழிச்சு ஈசனுக்கு அப்புறம் எனக்கு என்னை நம்பி என்னை சோலோவாக ஒரு ஹீரோவாக லான்ச் பண்ண கார்த்திக் அண்ணன், ஜேசன் பிக்சர்ஸ் அண்ட் மிஸ்டர் கோபேந்திரன் சாருக்கு ஒரு ரொம்ப பெரிய நன்றி. அண்ட் ஜாஃபர் சார், தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இட்ஸ் ஐ கேன் நாட் சே திஸ் நத்திங் மோர் ஐ கேன் சே. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம், நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, பிரசன்ட் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கயல் படம் 2014 ரிலீஸ் ஆச்சு. மங்கை படம் 2024, கரெக்டாக 10 வருஷம் ஆகுது. டைட்டில் ரோலில் திருப்பி மங்கையாக உங்களை எல்லாரும் முன்னாடி நிற்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டுருக்கேன். மங்கை படம் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா 10th ஸ்டாண்டர்டில் நான் 10th முடிச்சுட்டு இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்துட்டேன். சினிமானா எதுவுமே தெரியாது, இப்போ கூட தெரியாது, கற்றுட்ருக்கேன். நான் என் லைன் ஆஃப் ஃபிலிம்ஸ் பார்த்தம்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கதிர், விசாரணை, பரியரும் பெருமாள், தமிழ் ஃபிலிம் நடுக்காவேரி அண்ட் மங்கை கண்டிப்பாக அந்த லிஸ்ட்டில் இருக்கும்னு நம்புறேன். ஏன்னா படம் பண்ணும்போது எனக்கு அந்தளவுக்கு ஒரு ஆக்டராக வந்து ஒரு திருப்தி கிடச்சிருக்கு. ஸோ படம் ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆனோடனே சில பேர் வெல்விஷர்ஸ் எல்லாருமே வந்து ஏன் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லுக் பார்த்தோன்னே கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு எந்த ரிக்ரெட்ஸும் இல்லை. படத்தில் பண்ண ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ நியாயமாக அவ்வளோ தேவையாக பட்டுச்சு. கண்டிப்பாக வந்து இந்த படம் பண்ணதுனால நான் ஒரு இன்னொரு ஸ்டெப் மேலே தான் போவேன்னு நினைக்கிறேன். படம் பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். ஜேபி சார் சொன்ன மாதிரி கிறிஸ் சார் வந்து அவ்வளோ பெரிய டைரக்டர் இருந்தாலுமே வந்து எங்கள் எல்லாரோட மெம்பர்ஸ் எடுத்துகிட்டு எங்கள் எல்லாருமே வந்து பர்சனலாக அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு நிஜமான ஒரு எனர்ஜி. அண்ட் படம் பார்த்த எங்கள் டீமில் இருக்கிற கவிர் இருக்கட்டும், சிவன் இருக்கட்டும், சில பேர் எல்லாமே வந்து ஜென்யூனாக வந்து படம் பிடிச்சிருக்கு அண்ட் ஜென்யூனாக அப்ரிஷியேட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக அப்படியே உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். ஒரு நல்ல படம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. இந்த படம் வந்து கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணி மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து வைக்கணும்னு வந்து நினைக்கிறேன். அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் மை டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் கோபேந்திரன் சார். ரொம்ப 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 நன்றி சார், இந்த ஸ்கிரிப்ட் எனக்கு கொடுத்ததுக்கு, இந்த கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்கு, என்னை நம்பி. சார் உங்களோட சின்சியாரிட்டி நான் பார்த்துட்டே இருக்கேன். கண்டிப்பாக வந்து உங்களோட 15 இயர்ஸ் கனவு கண்டிப்பாக ஜெயிக்கும். பெரிய டைரக்டராக வருவீங்க. அண்ட் எங்கள் ப்ரொடியூசர் ஜேசன் பிரதர்ஸ், ஜாஃபர் சார், படம் பண்ணுற வரைக்குமே வந்து அந்த ஃப்ரீடம் கொடுத்தாச்சு. அந்த எங்கே இன்வால்வ் ஆகணுமோ அந்தளவுக்கு தான் இன்வால்வ் ஆகிருக்காங்க. ஆனால் படம் முடிச்சதுக்கப்புறம்
இட் இஸ் கம்ப்ளீட்லி மை ரெஸ்பான்சிபிலிட்டி டு ரீச் த ஆடியன்ஸ் அப்படின்னு அவ்வளோ ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து இன்வால்வ் பண்ணிட்டு ஒரு படம் வந்து மக்களுக்கு ரீச் பண்ணணும்னு வந்து ஒரு ப்ரொடியூசரனே வந்து நினைக்காம எல்லாமே பண்ணுறாங்க. நீங்கள் நிஜமாகவே எங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம் சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எங்கள் இபி கார்த்திக் துரை சார் அவ்வளோ ஜென்யூனான ஹியூமன். நான் ராமக்கூட்டமில் வந்து பண்ணியிருக்கேன். எதுவுமே பார்க்காம எல்லா வேலையும் பண்ணுவார். ஐ மீன் அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் ப்ரொடக்ஷனும் பார்க்குறது எல்லாமே. அண்ட் ஒரு வாக்குக்காக ஒரு அன்புக்காக என்ன வேணாலும் பண்ணுற ஒரு ஜென்யூனான ஹியூமன் பீயிங். தேங்க்யூ ஸோ மச் கார்த்திக் சார். ஜென்யூன் சப்போர்ட். இப்போ வந்து நாங்கள் எதுவுமே கேட்க தேவையில்லை, அதுக்கு முன்னாடி எல்லாமே செய்கிற ஒரு பர்சன். தேங்க்யூ. அண்ட் த மேன் ஆஃப் த டே தீசன். கண்டிப்பாக படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எல்லா பாட்டையும் வந்து மனசுக்குள்ளே நிற்கிற மாதிரி ஒரு சாங்ஸ் கொடுத்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் தீசன். அண்ட் எங்கள் சினிமாட்டோகிராஃபர் அமைதியாக இருப்பார், ஆனால் பவர்ஃபுல்லான விஷுவல்ஸ் காட்டிருந்தார். தேங்க்யூ ஸ்டார் சார். அண்ட் எங்களோட எடிட்டர் ஆண்டனி, ஃபைட் மாஸ்டர், டான்ஸ் மாஸ்டர் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. அண்ட் என்னோட கோ ஆக்டர்ஸ் துஷி. ஏன் துஷி என்னை மேம் கையல் மேம் இதெல்லாம் கூப்பிடுறீங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது துஷி. தயவு செஞ்சு, நான் உங்களை விட ஒரு 3 வயசு சின்ன பொண்ணு தான் துஷி. என்னை விட சீனியர் தான். டீசன் வந்து என்னை விட சீனியர் தான் நீங்கள். ஆனால் துஷி வந்து அவ்வளோ ஜென்யூன் அண்ட் அவ்வளோ சிம்பிள் பர்சன். எங்கேயுமே வந்து நான் ஜேபி சார் பையன் எதுவுமே இல்லை, அவ்வளோ சிம்பிளான ஹியூமன் பீயிங். எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஃப்ரெண்ட். தேங்க்யூ ரிஷி. இட் வாஸ் அ ப்ளஷர் ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் சிவன், எனக்கு இன்னொரு ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட் வந்து கிடைச்சிருக்காங்க இந்த ஃபிலிமில். இட் வாஸ் வண்டர்ஃபுல் சிவன். ஒரு பியூட்டிஃபுல்லான பாண்ட் நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எங்கள் படத்தில் ஒர்க் பண்ண ஆதித்யா, ராம்சனா, எல்லாருக்கும் ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் அண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும், விக்ரம் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. பிறப்போக்கும் எல்லாம் இருக்கும்.